إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. رب زدني علما رب زدني علما رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. اللهم ذكرني من القرآن ما نسيت وعلمني منه ما جهلت وارزقني تلاوته وفهمه يا حي يا قيوم. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலாவுடைய சலாமும் ஸலவாத்தும் ரஹ்மத்தும் பரக்கத்துகளும் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மூமின்களுக்கும் நிலவட்டும் என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டியவனாக, அல்லாஹ்விடத்தில் ஷிர்க் என்ற இணை வைத்தலை விட்டும், குஃப்ர் என்ற இறை நிராகரிப்பை விட்டும், நிஃபாக் என்ற நயவஞ்சகத்தை விட்டும், ரியா என்ற முகத்துதிகளை விட்டும், கபாயிர் என்ற பெரும்பாவங்களை விட்டும் பாதுகாவல் தேடியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாப்பானாக, நம் மீது அருள் புரிவானாக. ஆமீன். அன்பான சகோதரர்களே, உண்மையிலேயே ஒரு பெரிய வேதனையான விஷயம், ரொம்ப வேதனையான விஷயம். அதாவது, ஒரு பெரிய பேராபத்து ஏற்பட்டால், ஒரு பெரிய பேரழிவு ஏற்பட்டால் எப்படி நமது மனமெல்லாம், உள்ளங்கள் எல்லாம் பதட்டப்பட வேண்டுமோ, பயப்பட வேண்டுமோ, நடுங்க வேண்டுமோ, அச்சமடைய வேண்டுமோ, இந்த ஆபத்தில் சிக்கியவர்களுக்கு என்ன ஆகுமோ, இவர்கள் என்ன ஆனார்களோ, எத்தனை பேர் மீள்வார்களோ, எத்தனை பேர் உயிரோடு கிடைப்பார்களோ என்றெல்லாம் நாம் பதட்டப்படுவோம் அல்லவா, பயப்படுவோம் அல்லவா? அன்பானவர்களே, இதைவிட அதிகமாக நாம் பயப்பட வேண்டிய ஒன்றுதான் ஷிர்க் என்ற இந்த இணை வைத்தலை பற்றி. ஷிர்க் என்ற இந்த இணை வைத்தலை பற்றி, ஷிர்க் என்ற இந்த இணை வைத்தலை பற்றி அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. மக்கள் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள். குர்ஆனுடைய ஒரு வசனத்தையும் நாம் சிந்தித்து பார்ப்போமே ஆனால் அவ்வளவு கடுமையாக அல்லாஹு தஆலா எச்சரிக்கிறான். சூரா அஸ்-ஸுமர், அதுல 2 இடத்துல குறிப்பாவே அந்த சூறாவே ஷிர்க்க கண்டிக்கிறதுக்காக உள்ள சூறா. சூரா அஸ்-ஸுமர் கண்டிப்பா படிங்க. 39வது அத்தியாயம். ரொம்ப அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட வசனங்கள் அதிலே இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், وَلَقَدْ أُوحِيَ إِلَيْكَ وَإِلَى الَّذِينَ مِن قَبْلِكَ لَئِنْ أَشْرَكْتَ لَيَحْبَطَنَّ عَمَلُكَ وَلَتَكُونَنَّ مِنَ الْخَاسِرِينَ. 65வது வசனம். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலகத் திட்டவட்டமாக, அதாவது சந்தேகமே இல்லை, கன்ஃபார்ம்,
ரொம்ப உறுதியா அல்லாஹ் சொல்றான். ஊஹிய இலை, வஹி அறிவிக்கப்பட்டது உமக்கு, வ இலல்லதீன மின் கப்லிக், உமக்கு முன்னால் வந்த எல்லோருக்கும், நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு வஹி அறிவிக்கப்பட்டது. அந்த வஹியில என்ன செய்தி சொல்லப்பட்டது? அது உங்களுக்கும் சொல்லப்படுகிறது நபியே. லைன் அஷ்ரக்த, நபியே நீ இணை வைத்தால், அல்லாஹ் தன்னுடைய நபியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா பேசுகிறான். லைன் அஷ்ரக்த, நபியே ஒரு கால், அப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால், நீங்கள் இணை வைத்து விட்டால், லயஹ்பதன்ன, சத்தியமாக நாசமாகிவிடும், அழிந்துவிடும், அமலுக, உங்களுடைய அமல்கள் எல்லாம். என்ன சொல்கிறார்கள் அறிஞர்கள்? முதலாவது உங்களுடைய நபித்துவமே பறிபோய்விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமல்களில் பெரிய அமல் என்ன? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நபித்துவம். அந்த நபித்துவம் பறிபோய்விடும், நாசம். எல்லா அதற்கு பிறகு எல்லா அமல்களும் உங்களுக்கு நாசமாகிவிடும். அது மட்டுமல்ல, நஷ்டவாளிகளில் நீங்கள் ஆகிவிடுவீர் நபியே. அவ்வளவுதான். எந்த நஷ்டத்தை இழப்பு கட்ட முடியாதோ, ஈடு கட்ட முடியாதோ, அத்தகைய நஷ்டம்தான் ஷிர்கினால் ஏற்படக்கூடிய நஷ்டம். அத்தகைய ஆபத்து தான், பேரழிவுதான் இணை வைத்தலால் ஏற்படக்கூடிய நஷ்டம். அல்லாஹ் பாதுகாப்பானார். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் அவர்கள் செய்த அந்த முதலாவது யுத்தம், அந்த முதலாவது போர், அந்த பெரிய அவர்களுடைய எல்லா உழைப்புகளும் எதற்காக இருந்தது? இந்த ஷிர்க்கை எதிர்த்துதான் இருந்தது, இணை வைத்தலை எதிர்த்துதான் இருந்தது. இந்த மார்க்கம் அல்லாஹுவின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டதே ஷிர்க்கிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக, இணை வைத்தலிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக. எல்லா நபிமார்களுடைய தாவாவும் இந்த தௌஹீதினுடைய தாவா. அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவது, வணக்க வழிபாடுகளை அவனுக்கு மட்டுமே கலப்பற்ற நிலையில் பரிசுத்தப்படுத்தி வணங்குவது. இன்று முஸ்லிம் சமுதாயம் ஏன் இந்த ஷிர்கிலே விழுந்தார்கள்? பிறகு இந்த ஷிர்கை அவர்கள் எப்படி ஜீரணித்துக் கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள்? பிறகு எப்படி இந்த ஷிர்க் இஸ்லாமிய மார்க்கத்தின் ஒரு கலாச்சாரமாக அவர்களுக்கு ஆக்கப்பட்டு விட்டது? இன்று எப்படி என்றால், நாம் எல்லாம் பயங்கரவாத முஸ்லிம்கள், நாம் எல்லாம் தீவிரவாத முஸ்லிம்கள், நாம் எல்லாம் அடிப்படைவாத முஸ்லிம்கள், அவர்கள் எல்லாம் கலாச்சார முஸ்லிம்கள், ட்ரெடிஷனல் முஸ்லிம்ஸ். அது ஒரு கலாச்சாரம் என்பதாக அடையாளப்படுத்தப்பட்டு விட்டது. முஸ்லிம் சமுதாயம் இதை ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலையிலே மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை ஆக்கப்பட்டு, அல்லாஹ் பாதுகாப்பானார். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாளை மறுமையினுடைய அந்த விசாரணை, மறுமையினுடைய அந்த வெற்றி இந்த ஈமானின் மீது, இந்த தௌஹீதின் மீதுதான். இது சரியாக இருந்தால்தான் அடுத்த அமல்களுடைய விசாரணை. புரிந்து கொள்ள வேண்டும். எது? இந்த ஈமான் தௌஹீத் சரியாக இருந்தால்தான் வெற்றி. இது சரியாக இல்லை என்றால், இதிலே கோளாறு ஏற்பட்டு விட்டது என்றால், இதிலே பிரச்சனை இருந்தது என்றால்,
அதை சீர்படுத்தவே முடியாது. அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. எவ்வளவு பெரிய அமல்களை எவ்வளவு அதிகமாக நீங்கள் கொண்டு வந்தாலும் சரி. நான் 50 ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறேன், நான் 50 பள்ளிவாசல் கட்டி இருக்கிறேன், நான் ஏழைகளுக்கு தர்மமா கொடுத்து கொண்டே இருந்தேன், நற்குணங்கள், பொய் பேசியது கிடையாது, புறம் பேசியது கிடையாது, யாரிடத்திலும் சண்டைக்கு சென்றது கிடையாது, யாரையும் துன்புறுத்தியது கிடையாது. எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுவெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் முதலிலே உன்னுடைய ஈமான், உன்னுடைய இஸ்லாம் ஷிர்க் கலக்காமல் இருக்கிறதா? ஷிர்க், இணை வைத்தல் கலக்காமல் இருக்கிறதா? அதற்கு பிறகுதான் இந்த அமல்கள் ஏறெடுத்து பார்க்கப்படும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முவஹ்ஹிதுகளுடைய இமாம், முவஹ்ஹிதுகளுடைய இமாம். அல்லாஹு தஆலா யாரை இந்த தௌஹீதினுடைய மிகப்பெரிய இமாமாக மீண்டும் மனித சமுதாயத்தை தௌஹீதின் பக்கம் அழைப்பதற்காக அல்லாஹு தஆலா அவருடைய சிறுபிராயத்திலிருந்தே தேர்ந்தெடுத்தானோ அந்த நபியின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லதீன ஆமனு வலம் யல்பிஸு ஈமானஹும் பிظுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். யார் ஈமான் கொண்டார்களோ அந்த ஈமானை அநியாயத்தோடு கலக்கவில்லையோ, அந்த ஈமானை அநியாயத்தோடு கலக்கவில்லையோ அவர்களுக்குத்தான் அல் அமன், பாதுகாப்பு, சேஃப்டி நரகத்திலிருந்து. அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். இந்த வசனம் இறங்கியவுடன் சஹாபாக்கள் பயந்து விட்டார்கள். சகோதரர்களே, நமக்கு சஹாபாக்களுக்கு நிறைய வேறுபாடு இருக்கிறது. எப்படி? அவர்கள் குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமும் தங்களை நோக்கி பேசுவதாக, எச்சரிக்கையாக இருந்தால் அந்த வசனத்தை கொண்டு தான் எச்சரிக்கப்படுவதாக பயந்தார்கள். நாம் எப்படி? யாருக்கோ சொல்லுகிறான் அல்லாஹு தஆலா, ஓதி பரக்கத், குர்ஆன் ஓதுனா பரக்கத். என்ன பரக்கத்து? குர்ஆனுடைய நேர்வழிதான் குர்ஆனுடைய பரக்கத். நாம் என்ன விளங்கி வைத்திருக்கிறோம்? நல்ல வீட்டுக்கு காசு கிடைச்சா, கடைக்கு வருமானம் கிடைச்சா பரக்கத்துன்னு நினைக்கிறோம். முதல்ல நம்ம மண்டையில அடிக்கணும் பிஞ்ச செருப்பால. என்ன? காசு பணம், காசு பணம், வாழ்க்கையில வசதி, இதுதான் நமக்கு அல்லாஹ்வுடைய நிஅமத்து பரக்கத்தா தெரியுது. இது ஃபிரௌன்டையும் இருந்ததே இல்லையா? காரூனிடம் இருந்ததே, எல்லா காபிர்களிடமும் இருக்கிறதே. இது அல்லாஹ்வுடைய துன்யாவுடைய நிஅமத்துகள்ல ஒரு நிஅமத்து, அவ்வளவுதான். துன்யாவுடைய அருட்கொடைகள் எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுப்பான். وَكُلًّا نُمِدُّ هَؤُلَاءِ وَهَؤُلَاءِ وَمَا كَانَ عَطَاءُ رَبِّكَ مَحْظُورًا. கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கடா மனிதர்களே, நம்ம காசை மூமின்களுக்கும் கொடுப்போம், காபிர்களுக்கும் கொடுப்போம், இவர்களுக்கும் கொடுப்போம், இவர்களுக்கும் கொடுப்போம். துன்யாவிலே உமது இறைவனுடைய செல்வம் யாருக்கும் தடுக்கப்பட்டதல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் கானத்தித் துன்யா தஅதிலு இன்தல்லாஹி ஜனாஹ பஊதத்தின் மா ஸகா மின்ஹா காஃபிரன் ஷர்பத மா. துன்யா அல்லாஹ்விடத்தே இந்த உலகம் ஒரு கொசுவின் இறக்கையின் அளவுக்கு சமமாக இருந்தால் ஒரு காபிருக்கு குடிக்க ஒரு மிடல் தண்ணீர் கூட அல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டான். அவ்வளவு அற்பமான வஸ்து இந்த துன்யா.
இது தீனுக்காக செலவழிக்கப்பட்டால், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக இது செலவழிக்கப்பட்டால் மட்டுமே இது நல்லது. இல்லை என்றால் இது ஆபத்தானது, நாசமானது. அல்லாஹ் பாதுகாக்கும். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லிவிட்டார். அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிظுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு ஃபஹும் முஹ்ததூன். இந்த குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டது. மறுமையிலே மனிதன் எந்த அமல்களை கொண்டு வந்தாலும் சரி, அவனுடைய ஈமான் பாதுகாக்கப்பட்டிருந்தால்தான், அவனுடைய இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டிருந்தால்தான் அவனுக்கு வெற்றி. இது இல்லை என்றால் எவ்வளவு அமல்களை அவன் கொண்டு வந்தாலும் அவன் ஒருபோதும் வெற்றி அடைய முடியாது அந்த அமல்களை கொண்டு. அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறார்? وَمَا أُمِرُوا إِلَّا لِيَعْبُدُوا اللَّهَ مُخْلِصِينَ لَهُ الدِّينَ حُنَفَاءَ. அல்ல கவனிங்க, இந்த மக்கள் ஏவப்படவில்லை எதற்கே தவிர அல்லாஹுவை வணங்குவதற்கே தவிர. எப்படி வணங்க வேண்டும்? முஹ்லிஸீன், தூய்மைப்படுத்தியவர்களாக, பரிசுத்தப்படுத்தியவர்களாக, கலப்பற்றதாக ஆக்கியவர்களாக. யாருக்கு? எதை? லஹு, அவனுக்கு, அல்லாஹ்விற்கு. அத்தீன், இபாதத்தை, இந்த இபாதத்தை அல்லாஹ்விற்கு மட்டும் தூய்மைப்படுத்தியவர்களாக. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் ஹுனஃபா. ஹனீஃப் என்றால் என்ன அர்த்தம்? ஷிர்கிலிருந்து நீங்கியவர்களாக, தௌஹீதில் உறுதியானவர்களாக. தௌஹீதில் உறுதியானவர்களாக. எப்படி நிபந்தனைகளை அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. அல்லாஹ்வை வணங்குங்கள் மட்டும் என்றா இருக்கிறது குர்ஆன்ல? அப்படி இருந்தாலே அதுவே போதும் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்காமல் இருப்பதற்கு. புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று மட்டும் அர்த்தம் இல்லை, அல்லது அல்லாஹ்வை தவிர எதையும் வணங்காதீர்கள் என்றும் இல்லை. வெறும் அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று இருந்தாலே அதுவே போதுமானது. அல்லாஹ்வை மட்டுமே நாம் வணங்குவதற்கு, அவன் அல்லாதவர்களை நாம் வணங்காமல் இருப்பதற்கு, வணக்க வழிபாடுகளை அவன் அல்லாதவர்களுக்கு செய்யாமல் இருப்பதற்கு. ஆனா பாருங்க, அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் கட்டளையிடுறான். தன்னுடைய நபிக்கு அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா. நபியே, உங்களது ரப்புடைய தீர்ப்பு என்ன தெரியுமா? அவனை தவிர யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. லா தஜஅல் மஅல்லாஹி இலாஹன் ஆகர். இதெல்லாம் யாரை பார்த்து அல்லாஹ் பேசுறான்? யாரை பார்த்து? தன்னுடைய நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். நபியே, லா தஜஅல் மஅல்லாஹி இலாஹன் ஆகர். அல்லாஹ்வுடன் இன்னொரு கடவுளை ஏற்படுத்தாதீர். என்ன நடக்கும்? ஃபதுல்கா ஃபீ ஜஹன்னம். நபியே, ஜஹன்னமிலே நீங்கள் எரியப்பட்டு விடுவீர்கள். எப்படி? மலூமன் மதுஹூரா, சபிக்கப்பட்டவராக, நிந்திக்கப்பட்டவராக, பழிக்கப்பட்டவராக. லா தஜஅல் மஅல்லாஹி இலாஹன் ஆகர் ஃபதக்உத மذமூமன் மக்தூலா. நபியே, கேவலப்பட்டு விடுவீர், அவமானப்பட்டு விடுவீர், அசிங்கப்பட்டு விடுவீர். நாளை மறுமையிலே ஷிர்க்கோடு நீங்கள் வந்தால். யா ரப்பல் ஆலமீன். இப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம சகோதரிகளுடைய நிலைமை என்ன? அதான் நான் சொன்னேன், அந்த இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வசனத்தை சொல்லும் பொழுது சஹாபாக்களுக்கு நமக்கு இடையில ஒரு வித்தியாசம். அவர்கள் என்ன செய்வார்கள்? குர்ஆன் வசனம் இறங்கிவிட்டால் உடனே பயப்படுவாங்க. நான் தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறேனா என்று நடுங்கிடுவாங்க. அல்லாஹு தஆலா சூரா ஹுஜராத்ல, அதாவது லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி
நபியுடைய குரலுக்கு மேல உயர்த்தி நீங்க பேசாதீங்க. அப்படி பேசினால் உங்களது அமல்கள் நாசமாகிவிடும். நபி இடத்துல மரியாதை குறைவா நடந்துகிட்டதுனால உங்க அமல்கள் நாசமாகிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபையில ஒரு சஹாபி இருந்தார். பள்ளிக்கு வரதே நிறுத்திட்டார். அன்சாரி சஹாபி. கைஸ் இப்னு சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் நிறுத்திட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவர் மேல அவ்வளவு பாசம். காணமேன்னு தேடுறாங்க. யா ரசூலுல்லாஹ் அவர் வீட்டுல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ் அவர் வீட்டுல அழுகிறார், கவலையா இருக்கிறார். என்ன? இந்த மாதிரி அவர் குரல் இயற்கையாகவே மொத்த தடிப்பமான குரல், சத்தமா பேசுறாரு. உங்க சபையில சத்தமா பேசிட்டா தன்னுடைய அமல்லாம் நாசமா போய் நரகவாசி ஆயிருவேனோ, இது எனக்கு தான் சொல்லப்பட்ட வசனமோன்னு சொல்லி பயந்துட்டு வர்றதில்லை ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நற்செய்தி சொல்லி அனுப்புகிறார்கள். நீங்கள் உலாயிகல் லதீன இம்தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா, உங்களது உள்ளங்களை இறையச்சத்திற்காக அல்லாஹ் சோதித்து தேர்ந்தெடுத்தவர்களிலே ஒருவர். நீங்கள் சொர்க்கவாசி, நீங்கள் வாருங்கள் என்று அவரை அழைக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படித்தான் எல்லா வசனங்களும் சஹாபாக்கள் ஒவ்வொரு வசனத்தையும் தனக்காக, தன்னை திருத்துவதற்காக தன்னுடைய ரப்பு தன்னிடத்திலே பேசுகிறார், எனக்கு சொல்லப்பட்டது என்பதாக எடுத்துக்கொள்வார்கள். இப்ப இந்த வசனத்துக்கு வருவோம். அல்லதீன ஆமனு வலம் யல்பிஸு ஈமானஹும் பிظுல்மின். இந்த வசனம் இறங்கின உடனே சஹாபாக்கெல்லாம் பயந்துட்டாங்க. யா ரசூலல்லாஹ், என்ன நடக்கும் மறுமையில? அநியாயத்தை கலக்காமல் இருந்தால்தான் அந்த ஈமானுக்கு அல்லாஹ்விடத்திலே மதிப்பு, அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கம், நரகத்திலிருந்து பாதுகாப்பு என்றால், நாங்க ஏதாவது ஒரு வகையில் அநியாய அக்கிரமம் செய்துதானே இருக்கிறோம், பாவம் ஏதாவது ஒரு பாவம் எங்களுக்கு செய்துதானே இருக்கிறோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கமாக சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹு தஆலா எதை அநியாயமாக சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹு தஆலா எதை அநியாயமாக சொல்கிறான் தெரியுமா? இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். நிச்சயமாக இணை வைத்தல் அதுதான் மாபெரும் அநியாயமாகும். நிச்சயமாக இணை வைத்தல் அதுதான் மாபெரும் அநியாயம். யோசித்து பாருங்க. இந்த ஷிர்க் இருக்குதே, அல்லாஹ்விடத்தில் அக்கிரமங்களிலேயே, அநியாயங்களிலேயே மிகப்பெரிய அக்கிரமம் அநியாயம். இது ஈமானோடு கலக்கப்பட்டு விட்டால் அந்த ஈமானை நாசமாக்கிவிடும். அமல்களில் கலக்கப்பட்டு விட்டால் அந்த அமல்களை நாசமாக்கிவிடும். அல்லாஹு தஆலா ஹதீஸ் குதுசியில சொல்றான், யப்ன ஆதம் லவ் அதைதனி பிகுராபில் அர்தி ஹதாயா. ஆதமுடைய மகனே, இந்த பூமி நிரம்ப நீ பாவங்களை செய்து வருகிறாய். நாளைக்கு மறுமையில நீ செஞ்சுட்டு வர பாவம் எவ்வளவு இருக்கு? ஃபுல்லா பூமியே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவ்வளவு பாவத்தை செய்து வந்து விட்டாய். அல்லாஹ் அக்பர். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், இந்த ஷிர்க்கு மேல அல்லாஹ்வுக்குள்ள கோபத்தை புரியும். இந்த பயான்ல இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வசனத்திலேயும் ஹதீஸ்லயும் நம்ம இததான் புரியும். இந்த ஷிர்க்கு மேல அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய கோபம், எந்த அளவு அல்லாஹ் தஆலா இந்த ஷிர்க்கை சபித்திருக்கிறான். இந்த ஷிர்க்கை செய்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே சாபத்திற்கும் அழிவிற்கும் நிரந்தர நஷ்டத்திற்கும் உரியவர்கள். இந்த ஹதீஸ் குதுஸில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஆதமுடைய மகனே, நீ நாளை மறுமையிலே வரும் பொழுது இந்த பூமி நிரம்ப பாவங்கள் செய்தாலும் ثم لقيتني لا تشرك بي شيئا لغفرت لك. ஆதமுடைய மகனே, நீ இவ்வளவு பாவத்தை செய்தாலும் சரி, நீ எனக்கு ஷிர்க் செய்யாமல் வந்து விட்டால் உன்னை நான் மன்னித்து விடுவேன், நான் எதையுமே பொருட்படுத்த மாட்டேன். யா அல்லாஹ்.
فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. யாருக்கு நாளை மறுமையில் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ, பயம் இருக்கிறதோ, அவர் அமல சாலிஹ் செய்யட்டும். தனது ரப்புடைய இபாதத்தில் யாரையும் ஷிர்க் இணை வைத்து விட வேண்டாம். தெளிவான வசனம், மிக தெளிவான வசனம். அல்லாஹ் தஆலா முடிவு செய்து விட்டார். சொர்க்கம் முவஹிதுகளுக்கு, அல்லாஹ்விற்கு இணை வைக்காதவர்களுக்கு, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கியவர்களுக்கு. முஷ்ரிக் உள்ளார போகவே முடியாது. நரகம் அல்லாஹுவை இணை வைத்தவர்களுக்கு. முவஹிதுகள் பாவத்தால் நுழைந்தாலும் அதில் நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள். தௌஹீதுடைய பரக்கத் அவ்வளவு பெரிய பரக்கத். தௌஹீதுடைய பரக்கத் அவ்வளவு பெரிய பரக்கத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அடியார்களுக்கு அல்லாஹ்வின் மீது என்ன ஹக்கு தெரியுமா? அல்லாஹ்விற்கு அடியார்கள் மீது என்ன ஹக்கு தெரியுமா? எப்படி அழகாக போதிக்கிறார்கள் பாருங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் அறிந்தவன், அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்தவர்கள் எங்களுக்கு சொல்லித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடியார்கள் மீது என்ன கடமை என்றால், அல்லாஹ்விற்கு அவர்கள் அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்க கூடாது. இது நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஹக். அல்லாஹ் அக்பர். அடுத்து சொன்னார்கள் பாருங்கள், அல்லாஹ்வின் மீது கடமை, அல்லாஹ்வின் மீது உள்ள ஹக், அவனுடைய அருளால் அவன் மீது விதித்துக் கொண்டது. யார் அவனுக்கு இணை வைக்கவில்லையோ, அவனை மட்டும் வணங்கினார்களோ, அவர்களை அவன் வேதனை செய்யாமல் இருப்பான். அல்லாஹ் அக்பர். அவர்களை அவன் வேதனை செய்ய மாட்டான், தண்டிக்க மாட்டான். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு அமலை சொல்லுங்கள், நான் அதை செய்தால் சொர்க்கம் செல்ல வேண்டும். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்ட கேள்விகள் என்ன, பேசிய பேச்சுக்கள் என்ன, எல்லாவற்றையும் ஹதீஸ் கிதாபுல தொகுத்து பாருங்க, குர்ஆன்ல தேடி பாருங்க. மறுமையை தான் கேட்டிருப்பார்கள், சொர்க்கத்தை தான் விளக்கம் கேட்டிருப்பார்கள், நரகத்தை பற்றிய பயத்தை கேட்டிருப்பார்கள், மறுமைக்கான அமல்களை பற்றி விசாரித்திருப்பார்கள். யாருமே ரசூலுல்லாஹ் எங்க வீட்டுல பரக்கத்துக்கு துஆ செய்யுன்னு கேட்டதே கிடையாது. எப்படி நம்ம ஆலிம் சாவை கூப்பிட்டு வீட்டுல சாப்பிட சொல்லுவோம், எதுக்கு? அவர் வந்து சாப்பிட்டு போனா வீட்டுல பரக்கத்து. சுத்தி சுத்தி அங்கதான் நிப்போம். நம்ம எங்க நிப்போம்? எங்க எங்க சுத்தினாலும் சரி, இந்த செக்கு மாடு மாதிரி காசு பணத்துல தான் வந்து நிற்போம். ஆகிரத்து, மறுமை, ஈமானு, இஹ்லாசு, தக்வா, குர்ஆனு, திலாவத்து, இல்மு, இதெல்லாம் எதுவுமே மண்டையில ஏற மாட்டேங்குது. இதெல்லாம் எதுவுமே மண்டையில ஏற மாட்டேங்குது. பரக்கத்துன்னு ஒண்ணு தெரிஞ்சுச்சுன்னா, ரஹ்மத்துன்னு ஒண்ணு இருந்தா, அது மொத்தமா நமக்கு எதுதான் தெரியுது? இதுதான் தெரியுது. துட்டு துட்டுன்னு, காசு காசுன்னு தான் தெரியுது. நான் கூட எங்க பட்டேல்ஜி வீட்டுக்கு போன ஒரு தடவை, ஞாபகம் இருக்கா பட்டேல்ஜி? காபத்துல்லா கதவு பெருசா மாட்டி வச்சிருக்கேன், ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு எல்லாரும் வீட்லயும் மாட்டி வச்சிருக்கிறாங்க. என்னங்க இதுன்னு கேட்டேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. காபத்துல்லா கதவு, நான் அவங்களும் என்கிட்ட சிரிப்பா பேசுவாங்க, நானும் சிரிப்பா பேசுவேன். காபத்துல்லா கதவா, அது எப்படி நீங்க கிளம்பிட்டு வந்தீங்க? காபத்துல்லா கதவு அங்கதானே இருக்கு, அவ்வளவு போலீஸ் பாரா இருக்குது, மிலிட்டரி பாரா இருக்குது, அவ்வளவு பெரிய கதவு, இது எப்படி இப்படி வச்சுட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல, இது அது மாதிரி. எதுக்காக வேண்டி இந்த கதவு மக்கள் மாட்டுகிறாரு? எதுக்காக வேண்டி? அதை மாட்டுவதும் ஒன்றுதான், ஒரு சிலையை மாட்டுவதும் ஒன்று. இதே வார்த்தையை என் நண்பருக்கு சொன்ன. அதை மாட்டிவிட்டு இதனால் வீட்டில் ஒரு நல்லது நடக்கும், அது சைனால எங்கேயோ ஒரு ஃபேக்டரியில செஞ்சது, அது எப்படி காபத்துல்லா கதவாகும்? காபத்துல்லாவிலேயே மாட்டப்பட்ட கதவாக இருந்தாலும் அது காபத்துல்லாவோடு சேர்ந்திருக்கிற வரைதான்
அது மதிக்கப்படக்கூடியது, புனிதமாக்கப்படக்கூடியது. அதை சுற்றி நம்ம தவா போடும்போது அதுலயும் தவா போடுவோம். ஒன்ஸ் ஒரு மன்னர் வந்து அடுத்த மன்னர் வந்து அதை கழட்டிட்டு போயிட்டாருன்னா அது சாதாரண கதவாய். ஒரு மன்னர் வந்து அப்படித்தான் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நூற்றாண்டுல அல்லது ஒரு அந்த தலைமுறை மாறும் பொழுது அந்த மன்னர் தனக்கு பாக்கியம் தருவாரு. நம்ம அந்த இருக்கிற கதவை கொண்டு போய் தங்கத்தை கொண்டு போய் உடுக்கி என்ன செய்வாரு, ஏற்றுவார். அவர் ஒரு புதுசா கதவை, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அந்த இடம் அது காபா. புரியுதா உங்களுக்கு? அன்பானவர்களே, விஷயத்துக்கு வாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். நாளைக்கு மறுமையில இந்த அமல்கள் எதுவுமே இல்லாமல் போய்விடும், ஷிர்க் கலக்கப்பட்டு விட்டால். எது கலக்கப்பட்டு விட்டால்? ஷிர்க் கலக்கப்பட்டு விட்டால். இப்ப முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி பேசணும். எப்படி கேக்குறாங்க பாருங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு அமலை சொல்லித் தாருங்கள், அதை செய்தால் நான் சொர்க்கம் செல்ல வேண்டும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். இப்படிதான் கேட்கணும். யாரை பார்த்தாலும், ஒரு ஆலிமை பார்த்தா, ஒரு ஹதீஸை பார்த்தா, ஒரு மார்க் அறிஞரை பார்த்தா, எங்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கிற அமலை சொல்லுங்க, நிறைய காசு வர, பரக்கத்து வர, இப்படியே இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னப்பா ஈஸியா கேட்டுட்டு, கேள்வி ஈஸியா இருக்கு. எப்படி இருக்கு? கேள்வி ஈஸியா இருக்கு. சொல்லிட்டு சொன்னாங்க, ஆமா, அல்லாஹ் யாருக்கு இலகுவாக்கி கொடுப்பானோ அவர்களுக்கு இலகுவானது என்று சொல்லிட்டு சிம்பிளா சொன்னாங்க பாருங்க. தஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி. சிம்பிள் பதில். அல்லாஹ்வை வணங்கு, அவனுக்கு இணை வைக்காதே. அல்லாஹ்வை வணங்கு, அவனுக்கு இணை வைக்காதே. அந்த ஷிர்க் என்பது அல்லாஹ்வுக்கு அவ்வளவு கோபமானது. நீங்க இந்த சூரா அன்ஆம்ல அந்த நபிமார்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டே வருவான். ஒரு பெரிய லிஸ்ட் போடுவான். எண்பத்தி 8வது வசனம், பெரிய லிஸ்ட் போடுவான். அங்கே இருந்து ஆரம்பிப்பான் அல்லாஹு தஆலா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஏறக்குறைய அந்த ஒரு வசனத்துலதான், அந்த பகுதியில தான் பெரும்பாலான நபிமார்களுடைய பேர் எல்லாமே வந்துடும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், வேற எங்கேயும் வராத நபிமார்கள் எல்லாம் அங்கதான் வரும். எல்லா பேரையும் அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா கடைசியில ஒரு வசனம், அந்த 88ல டோட்டலா அவர்களை பற்றி எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் முடிப்பான் பாருங்க. ذَلِكَ هُدَى اللَّهِ يَهْدِي بِهِ مَن يَشَاءُ مِنْ عِبَادِهِ وَلَوْ أَشْرَكُوا لَحَبِطَ عَنْهُمْ مَا كَانُوا يَعْمَلُونَ. இந்த நபிமார்களுக்கு நாம் கொடுத்தோம் அல்லவா, இதுதான் நேர்வழி. தனது அடியார்களில் அல்லாஹு தஆலா யாரை விரும்புகிறாரோ அவர்கள் மூலமாக அவர்களுக்கு இந்த நேர்வழியை அல்லாஹு தஆலா கொடுப்பான். சொல்லிட்டு இந்த வசனத்தை முடிக்கும் போது 88 அன்ஆம்ல படிங்க. நம்ம அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கோம். விஷயத்துக்கு வாங்க. வலவ் அஷ்ரகு, குர்ஆனை எங்கேயாவது படிக்கும் பொழுது, ஷிர்க பத்தி படிக்கும்போது, நம்ம என்றைக்காவது, நான் பொதுவா நம்ம கேட்கிற ஒரு மஜ்லிஸ்ல நம்ம எல்லாம் இருக்கிறோம், ஒரு இது வந்து ஒரு பயான் மஜ்லிஸ்னு எடுத்துக்காதீங்க. நான் ஷிர்க் செஞ்சிடக்கூடாதுல்லா, யாரெல்லாம் எனக்கு பயமா இருக்கல்ல, நானும் என் குடும்பமும் ஷிர்க் செஞ்சிருமோ, யாரெல்லாம் நான் ஷிர்க்ல விழுந்துருவோமோ அப்படின்னு என்னைக்காவது அழுதுருக்குமா? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஷிர்க்ல இருந்து பாதுகாப்பு தேடுறோம்? சரி, ஒரு மாசத்துல, சரி, வாழ்க்கைய ஒரு தடவை 2 தடவையாவது, யாரெல்லாம் என்ன ஷிர்க்ல விழுந்துடாம பாதுகாத்துக்கல்லாம், பயமா இருக்கல்லாம், நான் ஏதாவது தெரியாம தெரிஞ்சு ஷிர்க் செஞ்சுதான் மன்னிச்சிடலாம் யாரெல்லாம் அப்படின்னு துடிக்கிறோமா? ஏன்? நமக்கு நினைப்பு நம்ம பக்கா கச்சாவா இருந்துகிட்டு நினைப்பு என்ன பக்கா. எத்தனை ஷிர்க் பண்ணிடும், அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுல வந்து அறிஞர்கள் சொல்லக்கூடிய அந்த லிஸ்ட் படி பார்த்து உள்ளாரெல்லாம் பார்த்தா எங்கேயாவது மிஞ்சுமானே தெரியல, நமக்கு அவ்வளவு பயமா இருக்கு. ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. தர்கால போய் சுஜூது பண்றது, நேர்ச்சி பண்றது,
நமக்கு இப்ப வெளிப்படையா அது ஷிர்க்குன்னு தெரியுது. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. எங்க வாப்பாக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு சுதாரிச்சு ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணோம். கரெக்டா நேரத்துல ஆம்புலன்ஸ் வந்துச்சு, தூக்கிட்டு போனோம். கரெக்டா டாக்டர் இருந்தாரு, சூப்பர் டாக்டர், கரெக்டா பார்த்தாரு, கிளீனா ட்ரீட்மெண்ட் பண்ணாரு, எங்க வாப்பா பழச்சுட்டாரு. இதுவும் ஷிர்க். அல்லாஹ் டோட்டலா அல்லாவே கொண்டு வரல கான்செப்ட். பஸ்ல போறோம், ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனா டிரைவர் ரொம்ப சாமர்த்தியமான ஆளு, எக்ஸ்பீரியன்ஸான ஆளு, சமாளிச்சு கரெக்டா வண்டியை கொண்டு போயிட்டாரு. யாருக்கும் ஒன்னாகல, எல்லாரும் தப்பிச்சிட்டோம். இதுவும் ஷிர்க். அல்லாஹ் சொல்லி காட்டான் குர்ஆன்ல. அல்லாஹ் அக்பர். நினைச்சு பாருங்க எப்படிலாம் இருக்குது நிலைமை உள்ளுக்குள்ளார. விஷயத்துக்கு வாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இந்த வசனத்தினுடைய இறுதியில் அல்லாஹ் சொல்றான், வலவ் அஷ்ரகு, அவர்கள் இணை வைப்பார்களே ஆனால். யார சொல்றான்? என்ன இல்லைங்க, உங்களை இல்லைங்க, யார? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து உள்ள அத்தனை நபிமார்களுக்கு சொல்றான், அவர்கள் இணை வைப்பார்களே ஆனால். நூஹ், இப்ராஹிம், மூசா, ஈசா, ஹாரூன், தாவூத், வல்யசா, சுலைமான், யூசுப் எல்லாரையும் வலவ் அஷ்ரகு, இவர்கள் இணை வைத்தாலும் லஹபித அன்ஹும், இவர்களிடமிருந்து மா கானூ யஅமலூன், இவர்கள் செய்த எல்லா அமல்களும் போய்விடும், நாசமாகிவிடும். இதுதான